வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிளாஸ் அகாடமி தமிழ். இன்றைக்கி பாலிட்டியில் 4வது டாபிக் தான் பார்க்க போகிறோம். உள்ளாட்சி அரசுகள். உள்ளாட்சி அரசு வந்து 9த்லேயும் கவர் ஆகும், 11த்லேயும் கவர் ஆகும். சரிங்களா? ஸோ 2 இடத்துல கவர் ஆகிற ஒரு டாப்பிக்கு பாலிட்டியில் ரொம்பவுமே ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கும் கூட. சரிங்களா? இதற்கு முன்னாடி இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, இது 3க்கும் வீடியோவும் அதற்கான பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் வந்து வீடியோ லிங்க் கொடுக்குறோம். ஸோ உள்ளே போய் பார்க்குறது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நம்ம உள்ளாட்சி அரசுகள் அப்படின்னு சொல்லும்போது தெரியும், நம்மளுக்கான அதாவது பஞ்சாயத்து இது எல்லாத்தையும் பற்றி சொல்கிறது தான் உள்ளாட்சி அரசுகள். உள்ளாட்சி அரசுகள் வந்து நகரம், கிராமப்புறம் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. நகர்ப்புற உள்ளாட்சி இது மாதிரி இந்த அமைப்புகளை கொண்டு இருக்குது. அது எந்த வரிசையில் அப்படின்னா மாநகராட்சி, நகராட்சிகள், நகரங்கள், பேரூராட்சிகள், பாளைய வாரியங்கள். சரிங்களா? எப்படி பிரிக்கிறாங்க? மாநகராட்சிகள், நகராட்சிகள், நகரங்கள், பேரூராட்சிகள், பாளைய வாரியங்கள் அப்படி பிரிக்கிறாங்க. சரிங்களா? மாநகராட்சிகள் வந்து கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் இடம் தான் மாநகராட்சி அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை வந்து இப்போ கேட்கலாம், பொறுத்துகளை கேட்கலாம். 10 லட்சத்திற்கும் அதிகமாக வசிக்கும் மக்கள் இந்த பக்கம் இருக்கலாம், 10 லட்சத்திற்கும் குறைவாக வசிக்கும் மக்கள் அப்படி. இந்த வினாவை பொறுத்துகளை கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? நகராட்சினா என்னது? 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் அவங்களை வசிக்கிற பகுதி தான் நகராட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து முழுமையான சுகாதாரத்தை நோக்கி தான் நகராட்சி நகரும் அப்படிங்கிறாங்க. மனித கழிவுகளை மனிதர்களை அகற்றும் முறையை 2010க்குள்ள நோக்கத்தின் கீழே உலர்கழிவுகளை அமைக்க மானியங்களை வந்து உயர்த்தி வழங்குறாங்க. அதாவது மனித கழிவுகளை மனிதரை அகற்றும் முறையை ஒழிக்கிறதுக்காக 2010க்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி உலர்கழிவறை அமைக்க மானியங்கள் வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற புதுப்பித்தல் திட்டத்தின் கீழே அனைத்து குடிசை பகுதிகளுக்கும் அடிப்படை தேவைகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதாவது எல்லா குடிசை பகுதிக்குமே அடிப்படை தேவையோட இதுவும் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. இந்த திட்டம் வந்து தண்ணீர் வசதியுடனுடைய கழிவறை வழங்குதல். இந்த திட்டம் என்னது? தண்ணீர் வசதியுடன் கூடிய கழிவறை வழங்குதல். ஸோ என்ன கேட்கலாம்? ராஜீவ் ஆவாஸ் யோஜனா எதை பற்றிய திட்டம் என்று கேட்கலாம். இப்படி கேட்கலாமா? ஸோ அப்போ என்னது? தண்ணீர் வசதியுடன் கூடிய கழிவறை வழங்குதல் தான் ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. அடுத்து யோஜனா அப்படின்னா என்னென்னா ஹிந்தியில், தமிழில் திட்டம்னு பொருள். சரிங்களா? இரட்டையாட்சி முகாம். நிர்வாகத்துறைகள் வந்து மத்திய அரசுக்கு ஒதுக்கப்பட்ட துறையின் ஏதாவதையும் மாகாண அரசுக்கு மாற்றி ஏற்படுத்த துறைகளையும் 2 பிரிவுகளாக பிரிக்குது. நல்லா பாருங்கள், இது இரட்டையாட்சி முகாம். இதன் மூலமாக நிர்வாகத்துறையில் வந்து மத்திய அரசுக்கு ஒதுக்கி தரப்பட்ட துறையையும் மாகாண அரசுக்கு மாற்றி தரப்பட்ட துறையையும் 2ஆக பிரிக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி காவல், சட்ட ஒழுங்கு, நீதி இது மாதிரி இந்த துறைகளையும் ஒதுக்கப்பட்ட துறைகளாக சொல்கிறாங்க. ஒதுக்கப்பட்ட துறைகளில் வந்து ஆளுநரின் துறைகள் அவங்க வசம் ஒப்படைக்கப்படும். சரிங்களா? அந்த துறைகளில் யாரின் வசம் ஒப்படைக்கப்படும் அப்படின்னா ஆளுநரின் வசம் ஒப்படைக்கப்படும். கல்வி மற்றும் பிற துறைகள் வந்து மாற்றி தரப்படாது. கல்வியும் மற்ற துறைகளும் இப்போ நல்லா சொல்லுங்களேன், ஒரு எஜுகேஷன் சம்மந்தமாக நார்மலாகவே நம்ம இந்தியாவில் எஜுகேஷன் மற்றும் அந்த காவல் இது 2 எங்கே இருக்குது? மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. இதே வந்து நம்ம இராணுவம் அப்புறம் ரயில்வே இது எங்கே யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. அதுதான் சில துறைகள் மாநில அரசுலேயும் சில துறைகள் வந்து மத்திய அரசுலேயும் இருக்கும். துறைகளும் அதற்கு ஏற்ற மாதிரி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து கிராமப்புற பஞ்சாயத்துக்கு ஆளுகையில் பொறுப்பளிக்கப்பட்ட வேண்டும். அதாவது தன்னிறைவு பெற்ற கிராம சுயராஜ்யம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது வந்து மகாத்மா காந்தி வலியுறுத்திய ஒரு கிராமப்புறம். இதனால தான் அவர் வந்து 100 நாள் வேலை அப்படின்றது மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம்னு சொல்லுவாங்க. அதனால தான் தன்னிறைவு பெற்ற கிராமம் வந்து சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதை ஒரு தடவை டிஎன்பிஎஸ்சியும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து சர்மா நாராயணன் அப்படிங்கிறவர் வந்து சுதந்திர இந்தியாவிற்கான காந்திய அரசியலமைப்பு தொடர்பே ஒரு திட்டம் ஒன்றை வரைபடத்தை தயாரிச்சிருக்காரு. அதில் வந்து குடிமக்களோட சமூக பொருளாதார நடவடிக்கைகளுக்கு இடையான அடிப்படை அமைப்பை அது வகுத்து வச்சுருக்காரு. சரிங்களா? இதை கேட்கலாம் இல்லையா? அதாவது காந்திய அரசியலமைப்பு இதுக்கான வரைபடத்தை தயாரித்தவர் யாருன்னு கேட்கலாம். சர்மா நாராயணன். அடுத்து பஞ்சாயத்து இருக்கும்படி அமைத்தார்கள். அதாவது பஞ்சாயத்துகளுக்குள்ளே இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காரு. நவம்பர் 26, 1949 ஏற்பட்ட அரசியலமைப்பு பகுதி 4 அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி. சரிங்களா? நெறிமுறையின்படி விதி 40. விதினால் என்னது? ஆர்டிக்கல் 4 விதி, அதுதான் சட்டப்பிரிவு 4, அதுதான் விதி 4 தான்.
40 வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? இது 40 எப்போ ஏற்படுத்தப்பட்டுன்னு கேட்கலாம். சரிங்களா? அடுத்து அரசு கிராம பஞ்சாயத்துகளை ஏற்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவைகள் என்னென்னு சொல்கிறாங்க பாருங்கள். சுய ஆட்சியில் அடிப்படைகளையும் பணிபுரியும் தேவைகளுக்கான அதிகாரங்களையும் திறமைகளையும் வழங்க வேண்டும். இது சொன்னால் அரசியமைப்பு பிரிவு 40 கூறுது. அதாவது சுய ஆட்சியில் அடிப்படைகளையும் பணிகளையும் தேவையான சுதந்திரங்களையும் திறமைகளையும் வழங்கணும். அதாவது ஒரு கிராமத்துக்கு இது வந்து பிரிவு 40 படி கூறப்படுகிறது. அடுத்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளோட விதிகளின் செயல் என்ன அப்படின்னா, விதிகளின் செயல்படுவதற்காக 1952ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது நிறைவேற்றப்படுவதற்காக 1952ஆம் ஆண்டு 1952ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து சமூக மேம்பாட்டு திட்டம் 2வது 5 ஆண்டு திட்டமாகவும், அதாவது 1956லிருந்து 61 வரைக்கும் கிராம பஞ்சாயத்து அமைப்பு ரீதியாக உயர்நிலையில் உள்ள மக்கள் நிர்வாக அமைப்புகளுடன் இணைக்கப்பட வேண்டும். இது வந்து அப்படின்னு ஒரு பரிந்துரை செய்திருக்காங்க. சரிங்களா? 1957 திட்ட வடிவமைப்பு குழு. ஓகேவா? 1957 திட்ட வடிவமைப்பு குழு அப்படின்ற ஒன்று பலந்தன் மேத்தா அந்த குழு தலைமையில் மத்திய அரசாங்கம் அமைச்சிருக்கு. சரிங்களா? இந்திய அரசாங்கம் 1977 அசோக மேத்தா தலைமையில் ஒரு குழுவை அமைச்சிருக்கு. பாருங்கள், 1957 வந்து அமைத்த குழு வந்து பலந்தரன் மேத்தா குழு. 1977 அசோக மேத்தா குழு இதனை அமைத்திருக்கு. இந்த குழு வந்து 78 தனது பரிந்துரையை சமைச்சிருக்கு. குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1977. என்ன கேட்கலாம்? இந்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட அசோக் மேத்தா குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, அமைக்கப்பட்டதுன்னு கேட்டால் 1977. எந்த ஆண்டு அதோட அறிக்கையை சமர்ப்பித்தது, பரிந்துரையை சமர்ப்பித்ததுன்னா 78. சரிங்களா? ராஜீவ்காந்தி அரசால் 1989 64 65வது அந்த சட்ட திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. சரிங்களா? இதன் மூலம் முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்குது. சரிங்களா? அதாவது அவரோட காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு நிலை தான். ஆனால் இது வந்து மாநிலங்களவையால் நிறைவேற்றப்படவில்லை. ராஜீவ்காந்தியால் ஒரு இது கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனால் மாநிலங்களவையால் அது நிறைவேற்றப்படவில்லை. சரிங்களா? 1973 74 சட்ட மசோதாவை 1992 நாடாளுமன்றத்தின் அறிமுகப்படுத்தி இறுதியில் அது 1993 இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது. அதாவது சட்டத்திட்டம் 73 74 வந்து எப்போ கொண்டு வரப்பட்டிருக்குன்னா 1972 நாடாளுமன்றத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. சரிங்களா? 93 தான் இரு அவைகளிலும் அது நிறைவேற்றப்பட்டிருக்கு. சரிங்களா? 1973 அதாவது 73 74 சட்ட திருத்தம் பகுதி 19 19A என இரு பிரிவுகளாக இருந்திருக்கு. சரிங்களா? இரு பிரிவுகளாக இணைத்து அதில் 243 243 2G அது வரைக்கும் பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? சட்ட திருத்தம் 73வது சட்ட திருத்தத்தின்படி சட்டப்பிரிவு 243B மக்கள் தொகை 20 லட்சத்துக்கும் மிகாமல் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வந்து கிராமம், ஒன்றியங்கள், மாவட்டத்தை கொண்ட 3 அடுக்கு பஞ்சாயத்து என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. எந்த சட்டத்தின்படி 3 அடுக்கு பஞ்சாயத்தை ஏற்படுத்த வேண்டும் கேட்கலாம். எந்த சட்டத்தின்படி தான் 73வது பிரிவு எதுனா 243B. அது என்ன சொல்லுது அப்படின்னா 20 லட்சம், ரொம்ப முக்கியம்ப்பா, 20 லட்சத்துக்கு மிகாமல் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஒன்றியங்கள், கிராமம், ஒன்றியங்கள், மாவட்டம் அப்படின்ற ஒரு 3 அடுக்கு பஞ்சாயத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து அரசியமைப்பின் புதிய அட்டவணை. எத்தனாவது அட்டவணை? 11வது அட்டவணை. அரசியமைப்பின் புதிய அட்டவணை 11வது அட்டவணை. இது கட்டாய பணிகள் மற்றும் விரும்ப பணிகள் என பஞ்சாயத்தின் 3 அடுக்கை தருது. கட்டாய பணிகள், விருப்ப பணிகள். கட்டாய பணிகள்னு என்ன? அடிப்படையாக இப்போ ஒரு கிராமத்தில் வந்து ஒரு தண்ணீர் வசதியோ ஒரு மின்சார வசதியோ வந்து அடிப்படை வசதி. ஆனால் விருப்ப பணிகள்னு இருக்குது. விருப்ப பணிகள்னு என்னது? சாலை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி கொடுக்குறது, அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டியை அதிகப்படுத்தி கொடுக்குறது. சரிங்களா? இன்னும் தெருவிளக்குகள் வந்து நல்லா அமைச்சு கொடுக்குறது, எக்ஸ்ட்ரா மரங்கள்லாம் நடுறது, இதெல்லாம் வந்து விருப்ப பணிகள். இது ரெண்டையும் வந்து அந்த 3 அடுக்குலையும் கொண்டு வந்திருக்கு. அதாவது 3 ஆண்டுகளுக்கு தருது. 3 ஆண்டுகளுக்கு தருது. சரியா? அடுத்து கிராம அளவில் கிராம பஞ்சாயத்து, மாவட்ட அளவில் மாவட்ட பஞ்சாயத்து அப்படின்னு 2 இருக்குது. சரிங்களா? கிராம அளவில் இருந்தால் அது என்னது? கிராம பஞ்சாயத்து. மாவட்ட அளவில் இருந்தால் அது வந்து மாவட்ட பஞ்சாயத்து. 20 லட்சத்திற்கு மேல் மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களில் இடைநிலை பஞ்சாயத்தும் இருக்கும். சரிங்களா? கிராம பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்துன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? கிராம பஞ்சாயத்தின் வாக்காளர்களை கொண்ட அமைப்பு தான் கிராம சபை. கிராம பஞ்சாயத்தின் வாக்காளர்களை, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ப்பா, கிராம பஞ்சாயத்தின் வாக்காளர்களை கொண்ட அமைப்பு கிராம சபை. சரிங்களா? ஒரு கிராம பஞ்சாயத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள அனைவரும், சரிங்களா,
அனைவரும் கிராம சபையின் உறுப்பினர்கள். ஒரு கிராமத்தின் கிராம சபை உறுப்பினர்கள் யாருன்னு கேட்கலாம். என்ன கேட்பாங்க தெரியுமா? ஆப்ஷனில் பஞ்சாயத்து தலைவர், ஊராட்சி பஞ்சாயத்து தலைவர், அதுவும் இல்லைன்னா கிராம நிர்வாக அலுவலர், அதுவும் இல்லைன்னா ஊராட்சி மன்ற தலைவர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஒரு ஆப்ஷனில் வந்துட்டு அங்கே வாக்காளர் பட்டியலில் இருக்கும் வாக்காளர்கள் அப்படி சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம எதை போடுவோம்? முக்கால்வாசி வந்து கிராம நிர்வாக அலுவலரோ இல்லை ஊராட்சி மன்ற தலைவரோ இப்படி தான் போடுவோம். ஆனால் முக்கியமாக பாருங்கள், இதான் முக்கியமான பாயிண்ட்டு. அங்கே இருக்க வாக்காளர் அட்டவணை இருக்க எல்லாருமே அந்த பஞ்சாயத்தோட உறுப்பினர்கள் தான் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? கிராம சபையோட உறுப்பினர்கள் தான். அக்டோபர் 2, 1959 ஜவஹர்லால் நேரு ராஜஸ்தான் நகரில் பஞ்சாயத்து ராஜுக்கான அடிக்கல் நாட்டிருக்காரு. எந்த ஆண்டு பஞ்சாயத்து ராஜுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது அப்படின்னா 1969 அக்டோபர் 2 ஜவஹர்லால் நேரு அவர்களால் எங்கே நிர்வகிக்கப்பட்டிருக்குன்னா ராஜஸ்தானில். சரிங்களா? 50 ஆண்டுகள் நிறைவு வந்து அக்டோபர் 2, 2009. 11வது அட்டவணையில் பிரிவு 243G 11வது அட்டவணை தற்போது வந்து 64 2023 65வது ஆண்டாகவும் 2024 2023 64வது ஆண்டாகவும் 2024 65வது ஆண்டாகவும் மாறி இருக்குது. சரிங்களா? பஞ்சாயத்தில் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் இடஒதுக்கீடும் இருக்குது. சரிங்களா? அந்த பஞ்சாயத்தில் தாழ்த்தப்பட்டோரும் இருப்பாங்க, பழங்குடியினரும் இருப்பாங்க. சரிங்களா? பெண்களுக்கு 1/3 பங்கு இடஒதுக்கீடு செய்கிறது. அதாவது 1/3 ஒருத்தர் வந்து பெண்களாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்து நிலைக்குழுவின் பதவிக்காலம் வந்து 2.5 ஆண்டுகள். அதாவது கிராம பஞ்சாயத்தோட நிலைக்குழுவின் பதவிக்காலம் வந்து 2.5 ஆண்டுகளாகவும் நகராட்சியோட பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகளாகவும் சொல்கிறாங்க. நிலைக்குழுவின் பதவிக்காலம் கேட்கலாம். கிராம பஞ்சாயத்தின் நிலைக்குழுவின் பதவிக்காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2.5 ஆண்டுகள். அதே வந்து நகராட்சிகளின் பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். சரிங்களா? பட்டியலில் இல்லாதவர், சரியா? பட்டியலில் இல்லாதவர் பழங்குடியின பெண்கள் உட்பட மொத்த இடங்களில் 30% வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? பட்டியல்னா அந்த ஷெட்யூல் காஸ்ட்டு அந்த எந்த இதுலையுமே இல்லாதவங்க கூட, ஆனால் பெண்கள் வந்து தனியாக வராங்க. பெண்களுக்கும் தனி தொகுதி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ எழுதணும்னா டிஎன்பிஎஸ்சி, அதில் கூட 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு இருக்குது. அதே பர்சன்டேஜ் தான் இங்கேயும், ஆனால் 30%. சரிங்களா? 30% பெண்கள் வந்து இடஒதுக்கீடு செய்யப்படுது. 1922 சட்டப்படி மாவட்ட திட்டக்குழுவில் வந்து மொத்த உறுப்பினர்களில் 4 பண்பு குறையாமல் இருக்க வேண்டும். மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர்களில் அதில் வந்து 4 பங்கு வந்து உறுப்பினர்கள் வந்து குறையாமல் இருந்தால் தான் அது நடக்கும். அடுத்து மாநகராட்சி அப்படின்னா நகர உள்ளாட்சி அமைப்பில் உள்ள உச்ச அமைப்பு தான் மாநகராட்சி. நகர உள்ளாட்சி அமைப்பில் இருக்க உச்சக்கட்ட அமைப்பு தான் மாநகராட்சி. சரிங்களா? இந்தியாவில் உள்ள மாநகராட்சி அமைப்பின் வந்து மும்பையில் உள்ள மாநகராட்சி அமைப்பை போன்றது. இந்தியாவில் உள்ள மாநகராட்சி எதை போன்றது? மும்பையில் உள்ள மாநகராட்சி. ஏன்னா அங்கே தான் ஃபஸ்ட்டு கொண்டு வரப்பட்டிருக்கும். சரிங்களா? அது மாநகராட்சி உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை? 5 ஆண்டுகள். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ப்பா. மாநகராட்சி உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். நகர்ப்புற ஊராட்சி அமைப்பு புனே முதல் பெங்களூர் கடைசி, அதாவது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பில் முதல் இடத்தில் உள்ள மாநிலம் அது எது அப்படின்னா புனே அப்படின்னும், கடைசி இடத்துல வந்து பெங்களூரும் இருக்குது. சரிங்களா? அடுத்து முதல் 5 நகரங்கள், அதாவது சதவீதத்தை பொறுத்தளவுக்கு புனே வந்து 5%, 5.1%, கொல்கத்தா வந்து 4.6%, திருவனந்தபுரம் வந்து 4.6%, புவனேஸ்வரம் 4.6, அது மாதிரி சூரத் வந்து 4.5. பாருங்களேன், அது மோஸ்ட் இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. பொறுத்துக்கல கொஞ்சம் நல்லாவே படிச்சுக்கோங்க. சென்னை வந்து 3.3, பாட்னா வந்து 3.3, அதே மாதிரி ரோடுன் வந்து 3.1, சத்தீஸ்கர் ஓகேவா? அது கான்பூருக்கு இல்லை ஷாதா. சரிங்களா? அடுத்து பெங்களூர் வந்து 3% இருக்குது. சரிங்களா? அதாவது அந்த நகர்கள், அந்த ஊராட்சி நகரங்களோட அமைப்பு மட்டும் சொல்கிறாங்க, நகர்ப்புறங்களை சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து மாநகராட்சியில் நிலைக்குழு உருவாக்கப்பட்டு அதில் மேயர், துணை மேயர், அப்புறம் வார்டு உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் வந்து இடம் பெற்றிருக்காங்க. உருவாக்கப்பட்ட அதில் எல்லாம் இவங்கெல்லாம் இடம்பெறாங்க. அடுத்து ஒவ்வொரு குழுவிலும் 3க்கும் குறையாமல் 5க்கும் மிகாமலும் இருப்பாங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க? மேயர், துணை மேயர், அப்புறம் வார்டு உறுப்பினர். இப்போ என்ன சொல்கிறது? ஒரு மேயர், ஒரு துணை மேயர், ஒரு 2 வார்டு உறுப்பினர், இன்னொருத்தவங்க கூட இருக்கலாம். ஒரு 5 பேர் தான் இருக்கணும். அதுக்கு மேலே குறைய எக்ஸ்ட்ரா கூடங்கிறாங்க. சரிங்களா? இவங்களோட பதவிக்காலம் வந்து ஓராண்டு அப்படிங்கிறாங்க. அடுத்து அட்டவணை 12 மாநகராட்சி பணிகளை பட்டியலிடுது. 18 பட்டியலிடுது. சரியா? அட்டவணை 12 மாநகராட்சி பணிகள் 18 பட்டியலிடுது. எத்தனாவது அட்டவணை வந்து மாநகராட்சி பணிகள் வந்து
பட்டியலிடுதுன்னு கேட்கலாம். 12வது அட்டவணை. மேயர் நிலைக்குழுவின் தலைவராக இருக்காங்க. நிலைக்குழுவின் தலைவர் யார்? மேயர். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தமிழகத்தின் ஊராட்சி அமைப்புகள் 72, 74வது சட்ட திருத்தத்தின் மூலம் தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டிருக்கு. எதன் மூலம் வந்து தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டிருக்குன்னா 72, 74வது சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் தமிழகத்தின் தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் 12,564 கிராம பஞ்சாயத்தும் 388 ஊராட்சி ஒன்றியமும் 31 மாவட்ட பஞ்சாயத்தும் இருக்குது. சரிங்களா? 73ஆம் சட்டத்தின்படி மாற்றங்கள் கொண்டு வருவதற்காக தமிழ்நாட்டில் ஏற்கனவே அமலில் இருந்த தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1958 மாற்றப்பட்டு தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் 1994 ஆண்டு திருத்தப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ ஏற்கனவே அமலில் இருந்தது எது? 1958வது தமிழ்நாடு பஞ்சாயத்து. அதை வந்து 1994 மாற்றிருக்காங்க. எத்தனாவது சட்ட திருத்தத்தில்? 73வது சட்ட திருத்தத்தில். நீங்கள் பாருங்கள், நீங்கள் பாயிண்ட் படிக்கும்போதே அது எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்க்கணும். முக்கால்வாசி இந்த பாலிட்டி, ஜாக்ரஃபி, ஈவன் ஜிகேஸ் எல்லாமே கூற்று காரணத்தில் தான் கேட்பாங்க. சரிங்களா? தமிழில் மாதிரி டைரெக்டாக கொஸ்டின் கேட்குறதுக்கு ரொம்ப மஸ்ட்டு கம்மி தான். சரிங்களா? ஸோ மஸ்ட்டு பி நீங்கள் படிக்கும்போது கூற்று காரணம் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் பாயிண்ட்டை ஜஸ்ட் நல்லா படிச்சிங்க, அங்கேயே பாயிண்ட் வரும். ஒரு சின்ன பாயிண்ட் தான் மாதிரி இருக்கும். 1994 95 போட்டிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இதன் மூலம் மாவட்ட திட்டக்குழு, மாநில தேர்தல் ஆணையம், மாநில நிதி ஆணையம் இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதன்படி 1994 அந்த கொண்டு வரப்பட்ட ஒரு இதன்படி 23ஆம் சட்ட திட்டத்தின்படி தான் மாவட்ட திட்டக்குழு, மாநில தேர்தல் ஆணையம், மாநில நிதி ஆணையம் உருவாக்கப்பட்டிருக்கு. 1994 படி தமிழ்நாட்டில் முதலில் நடைபெற்ற ஊராட்சி. சரிங்களா? 94 அந்த 58 ஒன்று இருந்திருக்கு. இருந்தாலும் 94 ஒன்று இருக்குல்லையே, அதன்படி தமிழ்நாட்டில் முதலில் நடைபெற்ற ஊராட்சி தேர்தல் மொத்தமாக 1,17,000 பிரதிநிதிகளும் இருந்திருக்காங்க. சரிங்களா? தேர்தலில் பஞ்சாயத்தின் 3 ஆண்டுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டன. தெரியும் இல்லையா? பஞ்சாயத்துக்கான அந்த அடுத்து வந்து நகர ஊராட்சி அரசாங்கம். சரிங்களா? நகரம், நகர்ப்புறம், கிராம பஞ்சாயத்து அப்படி வரிசையாக வரும். அடுத்து நகர ஊராட்சி அரசாங்கம் 74வது சட்ட திருத்தம் பல்வேறு மாநிலங்களோட நகர ஊராட்சி அமைப்புகளுக்காக உருவாகிறதுக்கு வழிவகை செய்யுது. இப்போ என்ன கேட்கலாம் கொஸ்டின்னு? எந்த சட்ட திருத்தம் மாநிலங்களின் நகர உள்ளாட்சி அமைப்புகள் உருவாகுவதற்கு வழிவகை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 74வது சட்ட திருத்தம் தான். தமிழ்நாட்டில் நகர உள்ளாட்சி அமைப்புக்கான தேர்தல் வந்து 1996, 2001, 2011 நடைபெற்றிருக்கு. சரிங்களா? அடுத்து பஞ்சாயத்து ராஜ். இது வந்து 1959 to 2018. ஸோ அந்த டியூரேஷனை பற்றி சொல்கிறாங்க. தமிழ்நாடு நகர்ப்புற சட்டங்கள் 4வது சட்ட திருத்த மசோதா 1918, தமிழ்நாடு பஞ்சாயத்துக்கு மசோதா 15, 2 வந்து ஊரக மற்றும் நகர்ப்புற ஊராட்சி அமைப்புகளுக்கான சிறப்பு அதிகாரங்களையும் அந்த அதிகாரத்தோட பதவி காலத்தையும் 6 மாதங்களுக்கு நீட்டிருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஆண்டுகளில் எத்தனை மாதங்களுக்கு நீட்டிருந்திருக்கு, இல்லை எந்த இதில் வந்து இது மாதிரி சிறப்பு இதாக நீட்டிருந்துருக்காங்கன்னு கேட்கலாம். சரிங்களா? அடுத்து 12 மாநகராட்சிகளும் 148 நகராட்சிகளும் 561 பேரூராட்சிகளும் தமிழகத்தில் நகர உள்ளாட்சி அமைப்புகளுக்காக இருக்குது. சரிங்களா? அதாவது இருக்குது மத்திய அரசு, மாநில அரசுன்னு. மாநில அரசில் உள்ளாட்சி அரசு எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு பிரிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதில் 12 மாநகராட்சி, 148 நகராட்சிகளும் 561 பேரூராட்சிகளும் உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து மாநகராட்சிகள். இப்போ மாநகராட்சி, நகராட்சி வரிசையாக பார்ப்போமா? மாநகராட்சி பெருநகரங்களில் இயங்கும் உள்ளாட்சி அமைப்பு. இது வந்து 1,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட ஒரு அதுதான் மாநகராட்சி அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்து நகராட்சி. இதன் அதிகார வரம்பை வந்து மாநில மத்திய அரசு வந்து தீர்மானிக்குது. நகராட்சியோட அதிகார வரம்பை தீர்மானிப்பது எதுன்னு கேட்கலாம். ஆப்ஷனில் மத்திய அரசு, மாநில அரசு, அப்புறம் வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்துட்டு அப்புறம் ஏ மற்றும் பி கேட்கலாம். சரிங்களா? ஸோ பார்த்துங்க. அடுத்து பாளைய வாரியங்கள். மத்திய அரசின் நிர்வாகத்திற்கு உட்பட்டு இராணுவ பகுதியை தான் பாளைய வாரியங்கள் அப்படிங்கிறாங்க. மத்திய அரசு நிர்வாகத்திற்கு உட்பட்ட இராணுவ பகுதியை தான் பாளைய வாரியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நியமன உறுப்பினர்கள் வந்து பதவி வகிக்கிறாங்க. சரிங்களா? நியமன உறுப்பினர்கள் வந்து பதவி வகிக்கிறாங்க, அதில் இடம்பெறுவாங்க. இதனை வந்து பாளைய வாரிய சட்டம் 2006 தீர்மானிக்குது. பாளைய வாரிய சட்டம் எந்த ஆண்டுன்னு கேட்கலாம்? 2006. மேயர் ஒரு பெருநகரத்தை ஆளுகிற குழுவின் தலைவரை தான் மேயர் அப்படிங்கிறாங்க. கவுன்சிலர்னால் யாருன்னு கேட்கலாம் இல்லையா? ஸோ கவுன்சிலர் அப்படின்னா யார் அப்படின்னா
சபையோட உறுப்பினர் தான் கவுன்சிலர். அடுத்து நகர்பாலிகா அப்படின்னா என்னென்னா 10,000 மக்கள் தொகைக்கு மேல் நகர உள்ளாட்சியை நிர்வகிக்கும் அமைப்பு. அதாவது 10,000 அதுக்கு மேலே இருக்க மக்கள் கொண்ட நகர ஊராட்சியை நிர்வகிக்கிற அந்த ஆளுக்கு பேர் தான் கவுன்சிலர்னு பேர். சரிங்களா? அடுத்து இரட்டையாட்சி சுதந்திரமான இரு அதிகாரம். சரிங்களா? சுதந்திரமான இரு அதிகாரம் பெற்ற அமைப்புகளால் நடத்தப்படும் அரசாங்கம் தான் இரட்டையாட்சி. இந்தியாவில் 1919 1935 வரைக்கும் இது நடைபெற்றிருக்கு. இரட்டையாட்சி இந்தியாவில், அதாவது உள்ளாட்சி அரசியல் இரட்டையாட்சி இந்தியாவில் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை நடைபெற்றது அப்படின்னா 19லேருந்து 35 வரைக்கும், 1919 முதல் 35 வரைக்குமே இது நடைபெற்றிருக்கு. அடுத்து 1687 87லேருந்து 1688 சென்னை மாநகராட்சி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது 11th புக்கில் வந்து ஒரு புக்கில் வந்து 87 அப்படின்னும், ஒரு புக்கில் வந்து 88 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எது கரெக்டான இதுன்னு தெரியல. நான் வந்து திரும்ப அப்டேட் பண்ணுறேன் இதுக்கான ஆன்சரை. சரிங்களா? அடுத்து 1882 ரிப்பன் பிரபு வந்து தீர்மானம் ஏற்கப்பட்டிருக்கு. ரிப்பன் பிரபு தீர்மானம் எந்த ஆண்டு ஏற்கப்பட்டதுன்னா 1882. இதன் மூலமாக இரட்டையாட்சி வந்து ஏற்கப்பட்டிருக்கு. இந்திய அரசாங்கம் நகர்பாலிகா அப்படின்னா இது எப்போ ஏற்கப்பட்டிருக்கு? அதாவது நகர்பாலிகானா என்ன சொல்ல போனோம், 10,000 மக்கள் தொகைக்கு மேல் உள்ள மக்களை தான் அந்த நிர்வாகத்துக்கு பேர் தான் நகர்பாலிகாங்குவோம். இது வந்து சரி அப்படி இருங்க, நகர்பாலிகா வந்து 1992 வந்து ஏற்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அந்த கவுன்சிலர் சொன்னோம் இல்லையா, கவுன்சிலர்னா யாருன்னு பார்த்தோம், நகர்பாலிகா அதாவது 10,000த்திற்கும் அதிகமாக மக்கள் உள்ள பகுதியை ஆட்சி செய்கிறவர், நிர்வகிக்கிறவர். அது வந்து எப்போ உருவாக்கப்பட்டிருக்குன்னா 1992 தான் உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து தொகுதியில் உள்ள பெண்கள் மற்றும் மக்கள் தொகையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு. அதாவது தொகுதியில் இருக்க பெண்களும் மக்களும், அதாவது பெண்களுக்கு தனி இடஒதுக்கீடு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். அதே மாதிரி வரி வருவாய் வந்து மாநில மத்திய அரசுக்கு வந்து விதித்தாலும் மானிய நிதி ஆணையத்தின் பொறுப்புகளாகும். அது அதோட வரி வருவாய் வந்து மாநில அரசு மத்திய அரசு இது ரெண்டுக்குமே விதித்தாலும் அது மானிய நிதி ஆணையத்தின் பொறுப்புகளாக தான் இது இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து மாவட்ட திட்டக்குழு 74வது அரசமைப்பு சட்ட திருத்தம் மூலம் உருவாக்கப்பட்டது. மாவட்ட திட்டக்குழு எத்தனையாவது சட்ட திருத்தத்தின்படி உருவாக்கப்பட்டது, இல்லை எத்தனையாவது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி உருவாக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். 74வது. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா. இது என்ன அப்படின்னா வீடு கட்டுறது சம்மந்தமாக. சரிங்களா? இது வந்து வீடு கட்டுறதுப்பா, பார்த்துக்கோங்க வீடு. ஸோ அதை சுற்றி அமைச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாராளுமன்றம் சட்டத்தின் மூலம் டெல்லி வளர்ச்சி அமைப்பு 1957 டிசம்பர் 30 உருவாக்கப்பட்டிருக்கு. பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர் தேர்தலில் வந்து அரசியல் கட்சிக்கு வந்து பங்கு இல்லை. பஞ்சாயத்து அப்புறம் வார்டு உறுப்பினர்கள் இது வந்து யாருக்கு பங்கு இல்லை அப்படின்னா அரசியல் கட்சிகளுக்கு பங்கு இல்லை. மாநிலங்களின் உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்துவது மாநில தேர்தல் ஆணையம் தான். மாநிலங்களின் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது எந்த அமைப்புன்னு கேட்டால் மாநில தேர்தல் ஆணையம். அடுத்து உள்ளாட்சி அரசு குறித்த சட்ட விதிமுறைகளில் உறுப்பு 40, உறுப்பினர் 243. இது ஃபஸ்ட்டே பார்த்தோலையா, அதை புக் பேக்காக கொடுத்துருக்காங்க. 243 முதல் 243 உறுப்பு வரை, 43B முதல் 43X வரை வந்து உள்ளாட்சி அரசுக்கான சட்ட விதிகளை குறிப்பிடுது. சரிங்களா? ஸோ இதோட உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இது முடிஞ்சு. ஸோ மொத்தமாக ஒரு 7 பக்கம் இருக்கும். ஷார்ட் நோட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. இது வந்து நம்ம பாலிட்டியில் முக்கியமான ஒரு டாப்பிக்காக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கடுத்து அடுத்த டாப்பிக்கு பாலிட்டியை பார்ப்போம். ஸோ இதற்கான PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ இதுக்கான சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. நன்றி.